செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இப்போ நம்ம யூனிவர்சிட்டிக்குள்ளே ஃபுல்லாக ஃபேக்கல்ட்டிக்குள்ளேயும் ஃபுல்லாக டீச்சர்ஸ்க்குள்ளேயும் நிறைய வந்துருச்சு. அப்போ நாங்கள் என்ன பண்ணோம், நாங்கள் SFIPUலாம் சேர்ந்து ஒரு ப்ரொட்டஸ்ட் ஆரம்பித்தோம். பான்லைட்லேருந்து அட்மினிஸ்ட்ரேஷன் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 2:30க்கு நாங்கள் அங்கே போனோம். அங்கே போய் கிட்டத்தட்ட ஒரு 8 மணி வரைக்கும் அங்கே தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ விசியை பார்க்க எங்களுக்கு சான்ஸ் கொடுத்தாங்க. ஆனால் அங்கே போகும்போது அங்கே விசி இல்லை. நாங்கள் விசி இல்லைனால அந்த மீட்டிங் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. திருப்பி நாங்கள் ப்ரொட்டஸ்ட் ஆரம்பிச்சிட்டோம். அப்போ திருப்பி ப்ரொட்டஸ்ட் ஆரம்பிக்கும் போது நாங்கள் அமைதி வழியில் 12 மணி வரைக்கும் கிட்டத்தட்ட போச்சு. அப்போ ஓய்சி என்ன பண்ணாரு, போலீஸுக்கு கால் பண்ணாரு. போலீஸ் கால் பண்ணி ஒரு பெரிய வேனோட எங்க ஆல்ரெடி அவங்க எல்லாம் செட் பண்ணி தான் வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 50க்கும் மேல அன்யூனிஃபார்ம்லையும் பிளஸ் போலீஸ் மெட்டாலியன் போர்ஸோட பிளஸ் 30+ செக்யூரிட்டி யூனிவர்சிட்டி செக்யூரிட்டியோட எங்களை வந்து தாக்குனாங்க. கிட்டத்தட்ட எங்களோட மெஜாரிட்டியா கேர்ள்ஸா இருந்தாங்க, அவங்களையும் தாக்குனாங்க. இல்ல எங்க யாரு உமன்ஸ் தாக்கல அப்படிலாம் இல்ல, எல்லாரையும் அடிக்கிறாங்க. இப்ப எங்களோட கோரிக்கை என்னன்னா, 6 பெண்களை மட்டும் இப்ப விட்டுருக்காங்க. காலைல 7 மணிக்கு தான் அவங்க வந்தாங்க. இன்னும் கிட்டத்தட்ட 20க்கும் மேல பசங்க அங்க இருக்காங்க. இன்னும் அவங்களை விடவே இல்லை. அவங்களை விடணுங்கிறதா எங்களோட கோரிக்கை. எங்களோட டிமாண்ட் என்னன்னா, ஐசிசியை ரீகான்ஸ்டிடியூஷன் பண்ணணும் அண்டு ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸோட ரெப்ரசன்டேட்டிவ் வேணும் உங்களுக்கு. அதுதான் எங்களோட கோரிக்கை. தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தில் மாணவிகளுக்கு ஒரு பாதுகாப்பற்ற நிலைமை இருந்துட்டு வருது. கடந்த ஒரு மாதத்திலே கிட்டத்தட்ட 4க்கும் மேற்பட்ட பாலியல் குற்றச்சாட்டுகள். ஒன்று உணவு விடுதியில் அங்கே வேலை செய்யக்கூடிய பணியாளர்கள் மாணவிகளை தப்பாக வீடியோ எடுக்கிறது, அந்த மாதிரியான செயல்களில் ஈடுபட்டிருந்தாங்க ஒரு 10 நாளைக்கு முன்னாடி. அதே போல் ஒரு 15 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, எர்த் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு பேராசிரியர் அரை நிர்வாணமாக ஒரு மாணவி முன்னாடி நடந்து போய் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காரு. அவர் மீது அந்த மாணவி கம்ப்ளைண்ட் கொடுத்தும் இப்போ வரையும் அந்த பேராசிரியர் மீது நடவடிக்கை எடுக்கல. அவர் தொடர்ச்சியாக மாணவிகளுக்கு பாடம் எடுத்துகிட்டு வராரு. அது மட்டும் இல்லாமல் காரைக்காலில் ஒரு மாணவி அந்த வளாகத்தினுடைய தலைவர் மாதவையா தனக்கு தொடர்ந்து பாலியல் ரீதியாக தொந்தரவு கொடுத்ததா ஒரு ஆடியோ வெளியாகி வந்துட்டு இருக்கு. ஆனால் இதை பற்றி இதுக்கு எதுக்குமே விசாரணை நடத்தாமல் இதை மூடி மறைக்கக்கூடிய வகையில் பல்கலைக்கழக நிர்வாகம் செயல்பட்டு வருது. இதை கண்டித்து உடனடியாக இந்த புகார்களை விசாரிக்க வேண்டிய அந்த ஐசிசி கமிட்டியை பல்கலைக்கழக மானிய குழு 2015 விதிகள் படி மாற்றி அமைச்சு அந்த கமிட்டியை அமைக்கணும். மாணவ பிரதிநிதிகளை தேர்தல் மூலமா தேர்ந்தெடுத்து பின்ன இந்த பேராசிரியர்கள் மீது பாலியல் குற்றச்சாட்டுல ஈடுபட்டுள்ள பேராசிரியர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும்ன்ற 2 கோரிக்கையை வலியுறுத்தி இந்திய மாணவர் சங்கம் மற்றும் மாணவர்கள் நேற்று போராட்டத்தில் ஈடுபட்டு இருந்தாங்க. நள்ளிரவு ஒரு 2 மணி அளவில் அமைதியான முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த மாணவர்களை ஒரு அடாவடித்தனமாக காவல்துறை காட்டுமிராண்டித்தனமாக தாக்கி கிட்டத்தட்ட 24 மாணவர்களை கைது செய்து அதில் 6 மாணவிகள் உட்பட கைது செய்திருந்தாங்க. இன்னைக்கு காலையில் 8 மணிக்கு 6 மாணவிகளை மட்டும் விடுவிச்சிருக்கிறாங்க. இப்போ வரை ஆண் மாணவர்களை விடுவிக்கல. அப்போ உடனடியாக அவங்களை விடுவிக்கணும்னு சொல்லி இந்த நேரத்தில் வலியுறுத்துகிறோம். அதே போல இந்த பாலியல் குற்றச்சாட்டுகளில் ஈடுபட்டுள்ள பேராசிரியர்கள் மீதும் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் என்பதையும் இந்திய மாணவர் சங்கம் சார்பாக வலியுறுத்துகிறோம். பிரவீன்குமார், இந்திய மாணவர் சங்க மாநில செயலாளர், புதுச்சேரி. நேற்று 9ஆம் தேதியில் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் ஐசிசிக்கு அகேன்ஸ்டாக ப்ரொடெஸ்ட் நடந்தது. ஃபேக்கல்டிஸோட ஹராஸ்மெண்ட் கம்ப்ளைண்ட்டாக ப்ரொடெஸ்ட் நடந்தது. பாண்ட்லேருந்து அட்மின் பிளாக் வரைக்கும். நேற்று 8 மணி வரைக்கும் ப்ரொடெஸ்ட் நடக்கிற டைமில் எல்லாருமே ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்கும் போது ஓஎஸ்டி 3 ரெப்ரஸன்டேட்டிவை கூட்டிகிட்டு போனாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு வைஸ் சான்சலர்கிட்டையும் ரெஜிஸ்டர்கிட்டையும் பேசுகிறதுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண சமயத்தில் வைஸ் சான்சலரோ ரெஜிஸ்டரோ யாருமே இல்லை. ஸோ மீட்டிங் கேன்சல் பண்ணிவிட்டு வெளியில் வந்துட்டு இப்போ ப்ரொடெஸ்ட் ஆரம்பிக்கிற டைமில் 12 மணி வரைக்கும் ப்ரொடெஸ்ட் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் ஓஎஸ்டி வந்தாங்க. ஓஎஸ்டி வர டைம்லேயே செக்யூரிட்டிஸ் ப்ளஸ் போலீஸ் ப்ளஸ் கொமாண்டோ எல்லாருமே வந்திருந்தாங்க. எங்கள் எல்லாரையும் கலைக்கிறதுக்கு வந்திருக்காங்க. பட் நாங்கள் யாருமே மூவ் ஆகலை. ஸோ நாங்கள் அந்த டைமில் இன்னும் நிறைய பேர் எங்களை பிளாக் பண்ணி கலைக்க ட்ரை பண்ணாங்க. பட் யாருமே நகரல. அதுக்கப்புறமும் ரொம்ப இன்டென்ஸாக ப்ரொடெஸ்ட் போயிட்டு இருந்தது. எல்லாரையுமே எல்லா போலீஸ் வாட்ச்மேன் ப்ளஸ் கமாண்டோ எல்லாருமே அடிக்கிறது அந்த மாதிரிலாம் நடந்தது. 10ஆம் தேதி மார்னிங் 6 கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸை பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்னும் 20க்கும் மேலே ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க கஸ்டடியில் தான் இருக்காங்க. எங்களோட கோரிக்கை என்னென்னா, அவங்க எல்லாரையுமே ரிலீஸ் பண்ணணும். அதுதான் இப்போ எங்களோட கோரிக்கை. தேங்க்யூ.